வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் பார்க்க போகிறோம். 10th மேக்ஸ் இந்த வருஷத்து புக்கு, அதே மாதிரி பழைய எடிஷன் ரெண்டுமே ரெஃபர் பண்ணி எடுத்துருக்குறோம். 10th மேக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2ல் அதை கூட்டுத்தொடர் அரித்தமெட்டிக் ப்ரக்ரஷன். சாப்டர் 2ல் வந்து அரித்தமெட்டிக் ப்ரக்ரஷன் ஏபி. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஜிபி பார்த்துருந்தோம். கிளாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் அப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட்டுத்தொடர் அரித்தமெட்டிக் ப்ரக்ரஷன் ஏபி இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 4 ஃபார்முலா தான். ரொம்ப 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 ஈஸியான ஃபார்முலா தான். அதுவும் எண்ணாவது உறுப்புக்கான ஒரு கூட்டுத்தொடரின் எண்ணாவது உறுப்புக்கான tn = a + n - 1 × d. tn = a + n - 1 × d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி சம் போடலான்னு சொல்கிறேன், பார்க்கலாம். ரெண்டாவது உறுப்புகளின் எண்ணிக்கையை காண. உறுப்புகளின் ஃபஸ்ட்டு எண்ணாவது உறுப்பு காண, அதாவது 20வது உறுப்பை காண், 7வது உறுப்பை காண், 5வது உறுப்பை காண, அதுதான் எண். எண்ணாவது உறுப்பை காண வந்து இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது உறுப்புகளின் எண்ணிக்கையை காண. உறுப்புகளின் எண்ணிக்கையை காணன்னு கேட்டாலும் சரி, இல்லை கொஸ்டினில் எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான். உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கனாலும் இதுதான், எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டானாலும் இந்த ஃபார்முலா தான். அடுத்தது முதல் எண் உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. இது கூடுதல் பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? மேலே ஃபஸ்ட்டில் வந்து எண்ணாவது உறுப்புக்கான மட்டும்தான், இது வந்து முதல் எண் உறுப்புகள் வரை கூடுதல் காண. அதாவது உறுப்புகள் வரை கூடுதல் காண, இது வந்து கூடுதல், அது எண்ணாவது உறுப்பு. ரெண்டும் வேறு வேறு. இப்போ Sn = n/2 2a + n - 1 × d. அதாவது இங்கிலீஷ் மீடியம் எழுதியிருக்கிற 2 up to அப்படின்னு வந்தால், அதாவது nth term ஃபைண்ட் த nth term ஆஃப் an AP. ஒரு கூட்டுத்தொடரின் எண்ணாவது உறுப்புக்கான இந்த ஃபார்முலா. உறுப்புகளின் எண்ணிக்கை ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் ஆர் விச் டெர்ம், எத்தனையாவது உறுப்பு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் ஆர் விச் டெர்ம், எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா. அடுத்தது n, அதாவது அப் டு n டெர்ம்ஸ், 2 அல்லது அப் டுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. முதல் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்கன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. n/2 2a + n - 1 × d. அடுத்தது கூடுதல் காண்க. கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டல். இது எல்லாத்துக்கும் சம் இருக்குது, எல்லாத்துக்கும் 3 சம் போட்டிருக்கோம், ஒரே மாதிரி 3 சம். இது பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். கூடுதல் காண்க, கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் Sn = n/2 × a + l. Sn = n/2 × a + l. இதில் உறுப்பு கொடுத்துருப்பாங்க, அதுவரை கண்டுபிடிக்க சொல்லி. இதில் கடைசி உறுப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கணும்னா மேலே n இருக்கா? n வேணும்னா என்ன பண்ணணும்? l - a/d + 1 இந்த ஃபார்முலா போடணும். அப்போ n கிடச்சிரும். இதில் n நமக்கு தெரியாது, இதில் n தெரியும். n வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க எவ்வளோன்னு. சம் போகிறப்போ அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம். இதில் n கொடுத்துருப்பாங்க, அதனால் n நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து n தெரியாது. இந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டாவது ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து l - a/d + 1. இதை போட்டால் n கிடச்சிரும். அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃபார்முலாவுக்கும், இந்த 4 ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு சம்மாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், -11 -15 -19 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடரின் 19வது உறுப்பை காண். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மேலே உங்களுக்கு எண்ணாவது உறுப்பை காண. அந்த எண்ணுங்கிறது இந்த இடத்துல எவ்வளோ? 19. -11 -15 -19 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடரின் 19வது உறுப்பை காண். ஒரு கூட்டுத்தொடர்னா எப்படி இருக்குன்னா, இது a + d, a + 2d, a + 3d இப்படியே போயிட்டுருக்கும். அப்போது இது முதல் உறுப்பு, இது இரண்டாம் உறுப்பு, இது மூன்றாம் உறுப்பு, இது நான்காம் உறுப்பு. இப்போ நான்காம் உறுப்புன்னா a + 3d, மூன்றாம் உறுப்புன்னா a + 2d. அப்போ 19வது உறுப்புனா a + 18d. ஷார்ட்டாக எழுதிக்கலாம், நீங்கள் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் அழகாக எழுதிக்கலாம். d 19. எத்தனை உறுப்பு கேட்டிருக்காங்க? 19வது உறுப்பு. 19வது உறுப்புனா என்ன ஆகும்? ஒன்று கம்மியாகும், a = 18d, அதாவது a + 18d. ரொம்ப ஈஸி பாருங்கள், இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். a + d, a + 2d, a + 3d இப்படியே போயிட்டுருக்கு. அப்போது t4ன்னா a + 3d, t3ன்னா a + 2d, அப்போது t19ன்னா a + 18d. கரெக்டு தானே? ஸோ a + 18d நம்மகிட்ட a இருக்குது. ஏன்னா மேலே ஃபஸ்ட்டு வர்றது a, முதல் உறுப்பு a.
நமக்கு தெரியும், அதுக்கு பதிலாக -11. 18 டியும் நமக்கு தெரியும். டின்னா 2 உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். டின்னா 2 உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். இப்போது டி இதுக்கு வித்தியாசம் பாருங்கள், -15 + 11. T2 - T1 இங்கே எழுதியிருக்கிறேன். 2 உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் டி, டிஃபரன்ஸ். T2 - T1. அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு -4 வரும். -15 + 11 இப்போ -4 தானே. ஸோ ஏக்கு பதிலாக -11 + 18 அப்படியே வச்சுக்கோங்க. டிக்கு பதிலாக -4. இப்போ 18 நாள் 72, இந்த ரெண்டே ஆட் பண்ணால் சேம் சைன் -83. இந்த கூட்டுத்தொடரின் 19வது உறுப்பு எவ்வளோ? -83. நீங்கள் ஃபார்முலாவே போடாமல் டைரெக்டாக கூட எழுதலாம். 19வது உறுப்புனா a = 18d. 19th டெம்னா a + 18d. இதில் ஏயும் டியும் நமக்கு மேலேயே இருக்குது. a வந்து ஃபஸ்ட்டு டெம், டின்னா 2க்கு உள்ள வித்தியாசம். அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி அடுத்த சம் சேம் இதே மாதிரி தான். 125, 120, 115 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடரின் 15வது உறுப்பை காண். இப்போ தான் சொன்னேன் 19னா என்ன வருது? a + 18d. 15ன்னா ஒன்று கம்மியாகுமா? a + 14d தானே. நல்லா கவனிங்க. T19னா a + 18d. இந்த கொஸ்டினில் T15 கேட்டிருக்காங்க. அப்போ a + 14d ஒன்று மைனஸ் தான் ஆகும். 19னா a + 18, 15னா a + 14, அவ்வளோதான். மேலே a இருக்குது. a எவ்வளோ? 125. 14 × d, dன்னா 2க்கும் இடையே உள்ள வித்தியாசம். அப்போ dன்னா T2 - T1. T2 - T1. 120 - 125 இது வந்து -5 இல்லையா. இப்போ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். a வந்து 125 + 14 × dக்கு பதிலாக -5. அப்போ இதில் இருந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 14 5s are 70. 125ல் 70 மைனஸ் பண்ணிங்கன்னா 55. இதில் 15வது உறுப்பு எவ்வளோ? 55. இதே மாதிரி அடுத்த சம் சேம் இதே தான். √2, 3√2, 5√2 எக்ஸட்ரா என்ற தொடரின் 12வது உறுப்பு காண்க. இப்போ 12னா நமக்கு என்ன வரும்? a + 11d. இப்போ தான் பார்த்தோம். 12னா ஒன்று கம்மியாகும். a + 11d. a எவ்வளோ நமக்கு மேலே? ஒன்றுமே இல்லை. இப்போ 1√2 முன்னாடி ஒன்றுமே கிடையாது. √2ங்கிறது அது 1√2. a வந்து 1√2. 11d 11 × d உள்ள இடத்துல இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். dன்னா வித்தியாசம் T2 - T1. T2 - T1 பாருங்கள். அப்போ 3√2 - 1√2 2√2. d வந்து 2√2. 11 × 2 22. 22√2 + 1√2 இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 2 காமனாக 2 இருக்குது. ஒரு 2 எடுத்துக்கலாம். 22 + 1 எவ்வளோ? 23. 23√2. 2√2, 3√2, 5√2 எக்ஸட்ரா தொடரின் 12வது உறுப்பு வந்து 23√2. ஒன்றுமே இல்லை. நீங்கள் 12வது உறுப்புனா ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க. a + 11d. ஷார்ட்கட்டில் T12னா ஒன்று கம்மியாகும். a + 11d. T15னா a + 14d. T19ன்னு பார்த்தோம். a + 18d. அவ்வளோதான். அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏயும் இருக்குது, டியும் இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஃபார்முலாவில் 16, 11, 6, 1 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடரின் எத்தனையாவது உறுப்பு -54? இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த -54 எத்தனையாவது உறுப்பு? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு n கேட்டாங்க. இத்தனையாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. n தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல n கொடுத்துருந்தாங்க, இப்போ n நம்ம கண்டுபிடிக்கணும். 16, 11, 6, 1 எக்ஸட்ரா எத்தனையாவது உறுப்பு -54? இது முதல் உறுப்பா? இது இரண்டாம் உறுப்பா? இது மூன்றாம் உறுப்பா? இது நான்காவது உறுப்பா? இப்படியே போயிட்டு இருந்தா இந்த -54 வரப்போ இது எத்தனையாவது உறுப்பு? விச் டெம் இஸ் -54? 16, 11, 6, 1 எக்ஸட்ரா விச் டெம் இஸ் -54? எத்தனையாவது உறுப்பு -54? இதோடைய ஃபார்முலா, ரெண்டாவது ஃபார்முலா சொன்ன n வேணும்னா L - a/d + 1. எல்னா லாஸ்ட், ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம். என்னன்னா லாஸ்ட் வந்து -54. அப்படியே பண்ணுங்கள். லாஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு L - a. இந்த மாதிரி கொஷின் வர்றப்போ எத்தனையாவது உறுப்பு அல்லது இதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. அடுத்த சம் பார்க்கலாம்.
இதில் வந்து எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டாலே லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. எல்லைனா லாஸ்ட் வந்து மைனஸ் 54, ஏங்கிறது வந்து மைனஸ் 16. அங்கே 16 தான் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. பாருங்கள், எல் வந்து மைனஸ் 54, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, எழுதிட்டேன். ஏ உள்ள இடத்துல 16 பை டி வந்து மைனஸ் 5, T2 மைனஸ் T1. டி எப்போவுமே T2 மைனஸ் T1 ப்ளஸ் 1. இப்போ 54 16 ஆட் பண்ணால் சேம் சைன், மைனஸ் 70 பை மைனஸ் 5. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்கன்னா 14 ப்ளஸ் 1 15. அப்போது 15வது உறுப்பு வந்து மைனஸ் 54. இப்படியே போயிட்டு இருந்தால் 16 11 6 1 இது முதல் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, நான்காம் உறுப்பு, இப்படியே போனால் மைனஸ் 54 வர்றப்போ அது 15வது உறுப்பாக இருக்கும். அடுத்த கொஸ்டினில் 7, 13, 19 எக்ஸட்ரா 205. இதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. போன சம்மு இந்த சம்மு ஒரே மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு போன சம்மு எத்தனையாவது உறுப்புன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போது இது ரெண்டுமே ஒன்று தான். எத்தனையாவது உறுப்புன்னா என்ன, உறுப்புகளின் எண்ணிக்கை ரெண்டுமே எண் தான். ஸோ இதில் 7, 13, 19 கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். இதில் லாஸ்ட் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அல்லது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டாலே இந்த ஃபார்முலா தான். இப்போ தான் சொன்னேன் நான். ஸோ எல் வந்து 205 மைனஸ் ஏ வந்து 7, டி இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் T2 மைனஸ் T1. 17 6 மைனஸ் 7 பண்ணனா 6. நல்லா கவனிங்க. எல் வந்து லாஸ்ட் 205 மைனஸ் ஏ வந்து ஃபஸ்ட்டு 7 டிவைடட் பை 13 7 மைனஸ் பண்ணுங்கள் 6 ப்ளஸ் 1. அதாவது 205 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 198 பை 6 ப்ளஸ் 1. இந்த ரெண்டு கிராஸ் பண்ணிங்கன்னா 33 ப்ளஸ் 1 34. ஸோ இதில் உள்ள எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 34 உறுப்புகள் உள்ளது. உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாலும் சரி அல்லது மேலே உங்களுக்கு எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டாலும் சரி, இந்த ரெண்டுக்குமே இந்த ஃபார்முலா தான். ஒருவர் 2010ஆம் ஆண்டு ஒரு நிறுவனத்தில் பணியில் சேரும்போது அவருடைய ஊதியம் ரூபாய் 30,000 இருந்தது. ஒருத்தர் வேலைக்கு 2010 சேரும்போது அவருக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 30,000. ஒவ்வொரு வருடமும் சம்பள உயர்வாக ரூபாய் 600 தருவதாக நிறுவனம் ஒப்புக்கொண்டது. அதே மாதிரி வருஷத்துக்கு 600 வந்து இன்க்ரிமெண்ட்டு. வேலையில் சேர்றப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி ஏ வந்து 30,000. ஒவ்வொரு வருடமும்னா டிஃப்ரென்ஸு. ஒவ்வொரு வருஷத்துக்கு 600 சேர்ந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வருடமும் சம்பள உயர்வாக ரூபாய் 600 தருவதாக நிறுவனம் ஒப்புக்கொண்டது எனில் அவர் எத்தனை வருடம் கழித்து ஊதியமாக ரூபாய் 39,000 பெறுவார்? அவர் எந்த வருடம் அல்லது எத்தனை வருடம் கழித்து ஊதியமாக மாதம் 39,000 ரூபாய் பெறுவாருங்கிறது தான் கொஷின். இப்போ முதல்ல வேலைக்கு சேர்றப்போ 30,000, அப்புறம் வருஷம் 600 இன்க்ரிமெண்ட், அதோட 600 மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி இதோடைய 600 சேருது 30,600. அப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு 600 இன்க்ரிமெண்ட்டு 31,200. இப்படியே போயிட்டுருக்கு. 39,000 கடைசியில் அவர் வாங்குறாரு. அப்போ இது முதல் வருடம், இரண்டாம் வருடம், மூன்றாம் வருடம் இப்படியே போனால் எத்தனை வருடம் ஆகும்? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனையாவது வருஷத்தில் அவர் 39,000 வாங்குவார்? இப்போ தான் பார்த்தோம். எத்தனையாவது அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் எவ்வளோ 39,000 மைனஸ் ஏ எவ்வளோ 30,000 பை டி வந்து 600 ப்ளஸ் 1. இது எல் லாஸ்ட் அவர் வாங்கின சம்பளம். இது வந்து 30,000 ஆரம்ப சம்பளம் பை டிவிஷன், அதாவது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு 600 ப்ளஸ் 1. இதில் 39,000 30,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9,600 ப்ளஸ் 1 2 0 கட் பண்ணிடுவோம். 90/6 வந்து 15, 15 ப்ளஸ் 1 16. அவர் தனது 16வது வருடத்தில் ரூபாய் 39,000 ஊதியமாக பெறுவார். அடுத்த கொஷின், ஒரு கூட்டுத்தொடரின் 3 எண்களின் கூடுதல் 6, அவற்றின் பெருக்கல் பலன் -120 எனில் அந்த எண்களை காண்க. 3 நம்பரை கூட்டினா 6ன்னு வரும், அதே 3 நம்பரை பெருக்குனா -120 வரும். அந்த எண் என்னங்கிறது தான் கொஸ்டின். அதாவது ஒரு கூட்டுத்தொடரில் 3 நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த 3 நம்பரை நீங்கள் கூட்டுறப்போ 6ன்னு வரும், அதே 3 நம்பரை பெருக்குனா -120 வரும். அந்த நம்பர் என்ன? த சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஆஃப் an AP is 6.
and their product minus 120, find the 3 numbers. இதுதான் கொஸ்டின். அதாவது அந்த 3 நம்பர் நம்ம a மைனஸ் டி a ப்ளஸ் டின்னு வச்சுக்கலாம். 3 நம்பர் தானே, அதை வந்து நம்ம ஒன்று a மைனஸ் டி, இன்னொன்று a ப்ளஸ் டின்னு வச்சுக்கலாம். முதல்ல இந்த 3ஐயும் கூட்டுவோம். 3ஐயும் கூட்டலாமா? a மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் டி. இந்த 3ஐயும் கூட்டுறப்போ 6 வருதா? 3 எண்களின் கூடுதல் 6, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 6ன்னு. ஸோ இதில் மைனஸ் டி ப்ளஸ் டி இந்த ரெண்டையும் நம்ம அடிச்சிடலாம். மைனஸ் டி ப்ளஸ் டி அடிச்சிட்டா 1a 2a 3a 3a 6, 3a 6ன்னா 1a 2 தானே, 3a ஈக்குவல் டு 6, a ஈக்குவல் டு 2. இப்போது இதில் ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே 3 எண்களின் பெருக்கல் பலன் மைனஸ் 120. கொஸ்டின் நல்லா கவனிங்க. 3 எண்களின் கூடுதல் 6, 3 நம்பரை கூட்டினா 6 வருது, பெருக்குனா மைனஸ் 120 வருது. இப்போ கூட்டினா 6, அது கண்டுபிடிச்ச ஏ வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பெருக்குனா 120 வருதா? போடலாமா? a மைனஸ் டி இன்ட்டு a ப்ளஸ் டி இன்ட்டு a. மேலே உள்ள அதே 3 நம்பரை கூட்டுறோம், எப்படி கூட்டணுமோ அதே மாதிரி பெருக்கிறோம். a மைனஸ் டி a ப்ளஸ் டி பெருக்குனா a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். a நமக்கு தெரியும் 2ன்னு, ஈக்குவல் டு இந்த a கூட நீங்கள் 2 ஸ்கொயர்னு போடலாம். a எல்லாம் தெரியும் இல்லையா, அப்படியே a கொண்டு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். a வந்து இங்கே 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் டி ஸ்கொயர். இந்த 2 இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்? டிவைட் ஆகும். இந்த 2 தனியாக இருக்கா, இந்த வரப்போ டிவைட் ஆகும். 120 2 அடித்தா 60. அப்போது மைனஸ் 120/2 வந்து மைனஸ் 60. இந்த சைடு என்ன இருக்குது? 4 மைனஸ் டி ஸ்கொயர். இது 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4 தானே. 4 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 60. இந்த மைனஸ் 60 இந்த சைடு கொண்டு வாங்க, மைனஸ் டி ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போங்க. ரொம்ப ஈஸி. அதாவது நம்பரெல்லாம் ஒரு சைடு, டி அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64னா டி வந்து 8. டி ஸ்கொயர் வந்து 64, டின்னா 8 8 64 இல்லையா? இப்போ ஏ வந்து 2, டி 8. இந்த நம்பரில் கொண்டு போங்க. ஏ வந்து 2, டி வந்து 8 கண்டுபிடிச்சிட்டோம். 2 மைனஸ் 8, அப்போ 2 2 ப்ளஸ் 8, 2 மைனஸ் 8 2 2 ப்ளஸ் 8. த ஆன்சர் இஸ் மைனஸ் 6 2 10. அந்த 3 நம்பர் எது? மைனஸ் 6 2 10. கூட்டுங்க. 10 2 12, 12ல் 6 போனோன்னா 6 இல்லையா? 3 எண்களின் கூடுதல் 6 வருது. 3 எண்களின் கூடுதல் பாருங்கள், 10 கூட்டல் 2 12, 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6, 3 எண்களின் கூடுதல் 6. இதே இதை பெருக்கலாமா? 10 2 20, 10 × 2 20, 20 × மைனஸ் 6 மைனஸ் 120. இப்போ கூட்டினா 6 வருது, பெருக்குனா மைனஸ் 120 வருது. அந்த 3 நம்பர் மட்டும் பார்த்துங்க, a மைனஸ் டி a ப்ளஸ் டி. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சம். ஒரு கூட்டுத்தொடரின் 3 எண்களின் கூடுதல் 27, அவற்றின் பெருக்கல் பலன் 288 எனில் அந்த எண்களை காண்க. சேம் ஒரே மாதிரி எல்லாத்துலேயும் 2 சம் 3 சம் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும்னு. அந்த 3 நம்பர் என்ன? a மைனஸ் டி a ப்ளஸ் டி. 3ஐயும் கூட்டுறோம், போன சம் மாதிரியே தான். இங்கே மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கிராஸ் பண்ணிடுறோம். 3a வந்து 27, ஒரு a வந்து 9 இல்லையா? 3a ஈக்குவல் டு 27, a ஈக்குவல் டு 27/3 9, a வந்து 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி டி அடுத்தது. இதை மல்டிபிள் பண்ணலாம். இப்போ கூடுதல் பார்த்துட்டோம், பெருக்கல் பார்க்கலாம். a மைனஸ் டி இன்ட்டு a ப்ளஸ் டி இன்ட்டு ஏன்னு தெரியும் 9. இந்த இடத்துல நீங்கள் 9 கூட போடலாம். அப்போது 9 ஸ்கொயர் எவ்வளோ? a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்போ a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். அப்போது 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னால் இந்த 9 இந்த சைடு வந்துருமா? வர்றப்போ உங்களுக்கு 288 டிவைட் பை 9, ஏன்னா இந்த 9 தனியாக இருக்குது, இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. வர்றப்போ 288/9 வந்து 32 தடவை வரும். இந்த சைடு மைனஸ் டி ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு, இந்த 32 அங்கே வந்தால் மைனஸ். அப்போது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49, டி ஈக்குவல் டு 7 இல்லையா? டி ஸ்கொயர் வந்து 49, நமக்கு தேவை டி ஈக்குவல் டு 7. ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி 9, டி வந்து 7. 9 மைனஸ் 7 9, 9 ப்ளஸ் 7, அவ்வளோதான். 2 9 16. இதோடைய 3 நம்பர் கூட்டினா 9 27 வருது. அதே 3 நம்பர் பேருக்குனா 288. அந்த நம்பர் என்னென்னா 2 9 16. 2 9 16 கூட்டுங்க. 9 2 11, 11 16 27. கூட்டி பாருங்கள். 9 2 11, 11 16 27. 3 நம்பரை கூட்டினா 27 வருது. இதே 3 நம்பரை பேருக்குனா உங்களுக்கு 288ன்னு வரும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின், கூடுதல் காண்க. கூடுதல் காண்க மூணாவது ஃபார்முலா. 6 கூட்டல் 5 1 + 4 + 4 1/2 எக்ஸட்ரா 25 உறுப்புக்கள் வரை. 6 +
5.25 ப்ளஸ் 4.5 எக்ஸட்ரா எக்ஸட்ரா 25 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஃபைண்ட் த சம் அப் டு 25 டைம்ஸ். அப் டு 25 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் எழுதியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு வர்றது ஏ. ஏற்கனவே சொன்னேன், ஏபியில் ஃபஸ்ட்டு வர்றது ஏ. டின்னா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். T2 மைனஸ் T1 இங்கே எழுதிக்கிறேன். T2 மைனஸ் T1. 5.25 6 மைனஸ் பண்ணிடுவோம். 5.25 6 மைனஸ் பண்ணால் -3/4 -3/4. 5.25 மைனஸ் 6 எவ்வளோ? 3/4 தானே, -3/4. 6 மணியில் 5.25 மணி ஆச்சுன்னா இப்போ எவ்வளோ? 3/4. அதாவது மைனஸில் இருக்குது, அதனால -3/4. n கொடுத்துருக்காங்க அவங்களே. அதாவது n கொடுக்கப்பட்டால் 2 up to, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 up to n கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. n கொடுத்துருக்காங்க, இந்த SNல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே கிளாஸில் சொல்லியிருந்தேன். n வந்து 25, a வந்து 6, d வந்து T2 மைனஸ் T1 போடுறப்போ இந்த சம்மில் -3/4 வந்துச்சு. n வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, 25 உறுப்புகள் வரை. 25 உறுப்புகள் வரை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்துறோம். எடுத்து எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n/2 அப்படி n எவ்வளோ? 25. என்ன கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. n வந்து 25/2. 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 6 ப்ளஸ் n வந்து 25 - 1 இன்ட்டு d வந்து -3/4. 6 12. 25ல் 1னா 24. 24 இன்ட்டு 3 -3/4. இந்த 4க்கும் இந்த 26க்கும் 6 தடவை அடிக்கலாம். அப்போ 6 3 18. 12 -18. 12 -18. முன்னாடி 25/2 இருக்குது. 25/2 12 - 18 எவ்வளோ? -6. 12ல் 18 மைனஸ் பண்ணால் -6. இந்த 2க்கும் இந்த 6க்கும் 3 தடவை அடிக்கலாம். ஸோ 25 3 75. எஸ் 25 எவ்வளோ? -75. இதில் 6 5 1/4 4 1/2 இப்படியே போயிட்டு இருந்தால் 25 உறுப்புகள் வரை கூட்டுறப்போ இதோடைய ஆன்சர் -75ன்னு வரும். இந்த ஃபார்முலா உறுப்புகள் வரைன்னு கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இதில் எல்லாமே மேலே இருக்குது. n வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க எத்தனை உறுப்பு வரைக்கும்னு. ஏன்னா முதல் உறுப்பு, என்னன்னா அவங்க கொடுத்த உறுப்பு, டின்னா வித்தியாசம். 2 உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், ஈஸியாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் 4ல் ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி சேம் இதே மாதிரி இன்னொரு சம். 3 + 7 + 11 + எக்ஸட்ரா எக்ஸட்ரா 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. 3 + 7 + 11 எக்ஸட்ரா எக்ஸட்ரா 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. இப்போ தான் சொன்னேன், இது வந்து ஏ. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். டி T2 மைனஸ் T1. 7ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 4. எத்தனை உறுப்பு? n வந்து 40 உறுப்பு இல்லையா? n வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா n/2 2a + n - 1 × d. n வந்து 40. 40/2. 2 இன்ட்டு a வந்து 3 ப்ளஸ் n வந்து 40 - 1 இன்ட்டு d வந்து 4. 3 6. இந்த 40 2 அடிச்சிட்டிங்கன்னா 20 தடவை. 3 6. 40ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 39 இன்ட்டு 4. இந்த 6 அப்படியே வச்சுக்கலாம். 39 4 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 156. 156 6 கூட்டினங்கன்னா 162. இது ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு 162 வரும். 39 4 156, முன்னாடி ஒரு 6 இருக்குது, இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 162. 162 × 20, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3240. ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். உறுப்புக்கள் வரைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. அடுத்தது பாருங்கள், இதில் அந்த மாதிரி எதுவுமே தரல. கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டாலும் தான் ஃபார்முலாவிலேயே நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இது உறுப்புக்கள் வரை எண் கொடுத்துட்டாங்க. இதில் எண்ணெல்லாம் எதுவுமே தெரியாது நமக்கு. அப்போ எண் நமக்கு தெரியாதுன்னா நம்ம எண் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுவும் கூடுதல் காண்க தான். 6 + 13 + 10 20 எக்ஸட்ரா எக்ஸட்ரா 97 வரைக்கும். 6 + 13 + 20 எக்ஸட்ரா எக்ஸட்ரா 97. இப்போது இதில் வந்து எண் எவ்வளோ நமக்கு தெரியாது. எண் தெரியுமா? தெரியாது. எண் கண்டுபிடிக்கலாமா? எண் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? L - A/D + 1. இப்போ தான் பார்த்தோம். எல்னா லாஸ்ட். அப்போ தான் நமக்கு எண் கிடைக்கும். எண் வேணும்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ 97 - 6. எல் வந்து 97, ஏ வந்து 6, டி வந்து 7 + 1. 97ல் 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 91/7 + 1. இந்த ரெண்டை கிராஸ் பண்ணிங்கன்னா 13 தடவை. 13 7 91. என் வந்து 14. இப்போ என் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதில் இன்னொரு ஃபார்முலா n/2 × a + l. n/2 × a + l. அப்போ n எவ்வளோ? 14/2.
என் தெரியுமே, இப்போ கண்டுபிடிச்சிட்டோமே. 14/2 ஏ வந்து 6 + 97. அப்போ 14 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 7 தடவை 7 × 103 721. 7 × இந்த 2 கூட்டுறப்போ 103 இல்லையா, 721. இதில் நல்லா கவனிக்கணும், இதில் என் தரல. என் இல்லாதப்போ நம்ம என் கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா. என் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் தூக்கி போட்டிங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு. என் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல என் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த சம் போட்டுக்கலாம். அடுத்து இதே போல் இன்னொரு சம் கூடுதல் காண்க. 5 + 11 + 17 எக்ஸெட்ரா 95. இதில் வந்து அதே மாதிரி தான், இதுலேயும் என் தரல. அப்போ நம்ம என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கணும்னா L - A/D + 1. எல்னா லாஸ்ட்டு. நிறைய சம்ஸ் ஒரே மாதிரி பார்த்துட்ருக்குறோம். எல்னா லாஸ்ட்டு, -ஏன்னா ஃபஸ்ட்டு, /D டிஃப்ரென்ஸ் +1. 95 - 5/6 + 1 90/6 + 1 15 90 இல்லையா. இப்போ 16 என் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. என் எவ்வளோ 16. 16/2 ஏயும் தெரியும் எல்லும் தெரியும். 16/2 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 தடவை 8 2 16. ஏ வந்து எவ்வளோ மேலே 5, எல் எவ்வளோ 95. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 100. 100 × 8 800. இந்த ரெண்டையும் நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப 8. 95 + 5 எவ்வளோ 100. 100 × 8 800. இதெல்லாம் இதுலேருந்து இது வரைக்கும் கூட்டுறப்போ 5 + 11 + 17 இப்படியே கூட்டிகிட்டு போனால் 95 வரைக்கும் கூட்டுறப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் ஆன்சர்? 800 அப்படின்னு வரும். இன்றைக்கி ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னாவது உறுப்பு காணன்னா இது, உறுப்புகளின் எண்ணிக்கையை காணன்னா இது, கூடுதல், அதாவது கூடுதல் காண்க உறுப்புக்கள் வரை. இப்போ தான் பார்த்தோம் உறுப்புக்கள் வரைன்னா எண் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா. அதே மாதிரி எண் கொடுக்கலன்னா நம்ம இதை ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதை போடுறோம். ஃபஸ்ட்டு எண் கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே போடுறோம். கடைசி 2 சம் இப்படி தான் பண்ணோம். இந்த இதில் எண் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.